என் அன்பு தங்கமே, இன்று இரவுக்குள் என்னைக் கண்டால் நீ தவிர்த்து விடாதே. என் பிள்ளையே, ராஜயோகத்தை உனக்கு அள்ளி கொடுக்க இந்த வராகி இப்பொழுது வந்திருக்கின்றேன். அலட்சியப்படுத்தினாலும் விட்டு சென்றாலும் இந்த தாயானவள் என்னை தள்ளிவிட்டாலும் உனக்குத்தான் நஷ்டம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் இந்த வராகி வந்துவிட்ட பிறகு எத்தனையோ மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றேன். நீ எதிர்பார்க்கின்ற பல நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களும் நீ வாழ்க்கையில் கேட்கின்ற சில முக்கியமான திருப்பங்களையும் உன் தாயானவள் நான் உனக்காக கொண்டு வந்து தரும் பொழுது அதை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது. இது போன்ற கோலங்களில் எல்லாம் வராகி உன்னை தேடி வரும் பொழுது உனக்கான ராஜயோகமும் இதன் பின்னால் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவெல்லாமோ நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் ராஜயோகமெல்லாம் எனக்கு தேவையில்லை தாயே, எனக்கான நிம்மதியை மட்டும் கொடு என்று கேட்கின்ற என் குழந்தைக்கு நல்ல பதிலை கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ராஜயோக நேரம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தை அள்ளி கொட்டுவது கிடையாது. நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் நடக்கின்ற நேரம். நீ நினைத்த காரியத்தை எல்லாம் சாதித்து முடிக்கக்கூடிய நேரம். இந்த தாயானவள் உனக்கான ஆசிகளை வழங்கக்கூடிய நேரம். இந்த நேரம் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாலே அதன் பிறகு நீ தேடிய செல்வம் எல்லாம் உன்னை தேடி தானாகவே வரத் தொடங்கிவிடும். எதை எந்த நேரத்தில் எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற கவனம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும். நல்ல சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். எந்த நேரம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எது வந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணுகின்ற என் குழந்தை, இனிமேல் இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுமையாக அனுபவிக்க தயாராக இருந்துவிடு. ஏனென்றால் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்னென்ன பிரச்சனைகளை நீ எந்த விதத்தில் எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து என்னுடைய அன்பானது உனக்கு முழுமையாக கிடைக்கத் தொடங்கும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை தருவது சந்தோஷத்திற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்கின்ற நேரமும் உன்னை தொடர்ந்து வரும். என் பிள்ளையே, சில நாட்களில் நீ இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு கேட்டு பல நல்ல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெளிவாக பெற்று விடுவாய். பொறுமை இழக்காமல், மனதிற்குள் நம்பிக்கை இழக்காமல் என்னை தொடர்ந்து கொண்டே வருவாயானால் நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளையே, இங்கே உன்னோடு போட்டி போடுகின்ற மனிதர்கள் நிறைய இருக்கின்றார்கள். நீ செய்கின்ற விஷயத்தை அப்படியே செய்து உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதை தடுத்து நிறுத்த முயற்சிகளை செய்வதற்கென்று நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஒருவரின் வாழ்க்கையை கெடுத்து அல்லது ஒருவரின் பிழைப்பை கெடுத்து இன்னொருவர் பிழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது மிக பெரிய தண்டனைக்குரிய குற்றமாகும். ஒருவரின் வயிற்றில் அடித்து நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அதைவிட பெரிய பாவம் வேறு எதுவும் கிடையாது. உன்னால் முடிந்தால் தனித்து முயற்சி செய். உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டுமே நீ செய்ய வேண்டும். மாற்றாக அடுத்தவர்களின் வாழ்க்கைக்குள் நுழைந்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் ஒரு பொழுதும் செய்ய நினைக்காதே. அது உனக்கு நிச்சயமாக பிற்காலத்தில் ஒரு நாள் மிக பெரிய கஷ்டங்களை கொடுக்கும். உன்னை அல்ல, உன்னுடைய வருங்கால சந்ததிகளை அது பாதிக்கும். யாருக்குமே சொந்தமாக எந்த ஒரு விஷயங்களையும் செய்யக்கூடிய மனநிலை இல்லாமல் போய்விடும். எப்பொழுதும் அடுத்தவர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டுமோ என்பது போன்ற எண்ணங்கள் உருவாகிவிடும். என் குழந்தையே, இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வதில் தெளிவாக இரு.
இவர்களை பற்றி எண்ணுவதை விட என் பிள்ளையை இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். உன்னுடைய உழைப்பை நம்பி நீ இறங்கி இருக்கின்ற உன்னுடைய வேலையில் உன் கவனம் சிதறாமல் இருக்கட்டும். நிச்சயமாக உன்னுடைய உழைப்பு உண்மை எனும் பட்சத்தில் உனக்கான நல்ல தீர்வு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, எல்லா விஷயங்களிலும் மூக்கை நுழைக்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தவர்களின் குடும்பம், அடுத்தவர்களின் பிரச்சனைகள் நாம் இதில் தலையிடக்கூடாது என்று யாரும் நினைப்பதில்லை. தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து கொண்டு அங்கே சரியாக வேண்டிய விஷயம், அதாவது ஒரு சில பிரச்சனைகளுக்காக உருவாகிய கஷ்டங்கள் ஓரிரு நாட்களில் தீர்ந்துவிடும். ஆனால் இவர்கள் உள்ளே நுழைந்து அதை மிக பெரிய பிரச்சனையாக மாற்றி பரம்பரை பகையாக மாற்றி விடுகின்றார்கள். இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். இவர்களிடத்திலிருந்தெல்லாம் தப்பித்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. மாறாக இவர்கள் முன்னிலையில்தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். தன்னிடத்தில் எல்லாம் இருக்கின்றது என்கின்ற அகந்தையோடு சுற்றி திரிகின்ற மனிதர்கள் அடுத்தவர்களின் பிழைப்பை முதலில் கெடுக்க துணிவார்கள். இது போன்றவர்கள் இருக்கும் வரை இங்கு எந்த நாளிலும் ஒற்றுமை என்ற ஒன்று நிச்சயமாக இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, இனியாவது செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தோடு செய். இது நாள் வரையிலும் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் போட்டி போடுகின்ற எதிரிகள் என்று எல்லோரையும் சரியான நேரத்தில் சரியான கவனிப்போடு நீ அனுப்ப வேண்டும். யார் நினைத்தாலும் எதையும் செய்துவிடலாம் என்கின்ற எண்ணத்தை மாற்றி யார் என்ன நினைத்தாலும் இந்த வராகியை தாண்டித்தான் செய்ய வேண்டும் என்பதனை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். எல்லோருடைய அன்பு, அக்கறை என்று நிச்சயமாக இது போன்று கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் நீ தெரிந்து கொண்டிருப்பாய். யார் உன்னை தேடி வருகின்றார்களோ, யார் உன்னிடத்தில் வந்து நல்ல வார்த்தைகளை பேசுகின்றார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக வாழ்க்கையில் உன்னோடு இறுதி வரை வரக்கூடியவர்கள் என்று எல்லா விதமான சூழ்நிலையிலும் எல்லா மனிதர்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ அவரவர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றால் உன்னுடைய சூழ்நிலையையும் அவர்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எல்லா மனிதர்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்றாலே இந்த வாழ்க்கையில் உனக்கான ராஜயோக நேரம் ஆரம்பித்து விடும். உன்னை தேடி நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் தானாகவே வரத் தொடங்கும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையை மட்டும் நாம் எப்படியாவது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற வைராக்கியம் உனக்குள் இருந்து விட்டாலே போதும். வராகி எங்கிருந்தாலும் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவாள் என்கின்ற தெளிவும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். நான் நிச்சயமாக என்னுடைய குழந்தையை ஒரு நாளும் எந்த ஒரு கஷ்டத்திலும் தவிக்க விட மாட்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்பாடுபட்டாவது உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு நான் சேர்த்து விடுவேன். என்னென்ன சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வர வேண்டும் என்கின்ற நிலை உனக்கு இருக்கின்றதோ அத்தனை சூழ்நிலைகளையும் நீ எளிதாக கடந்து வருவாய். நமக்கு இப்படியும் பிரச்சனைகள் இருக்கின்றதா என்று எண்ணி கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். இதற்கு மேலும் பெரிதாக கஷ்டங்கள் என்று அனுபவிப்பதற்கு எதுவும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் ஒரே நேரத்தில் நீ கண்கூடாக காணப்போகின்றாய். இத்தனை நாட்களும் நீ உழைத்த உழைப்பு, நீ செய்த விஷயங்கள், அடுத்தவர்களுக்கு செய்த உதவிகள் என்று இவையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை காப்பாற்றப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா நேரத்திலும் உனக்கான மன நிறைவை இந்த வராகி நான் கொடுக்கின்றேன். இந்த தாயானவள் என்னை நினைத்து என்னையே கதி என்றிருக்கின்ற என் பிள்ளைகள் எப்பொழுதுமே மன நிறைவோடு இருக்க வேண்டும். நீ போதும் என்று எப்பொழுது எண்ணுகின்றாயோ அப்பொழுது சற்று சிந்தித்துப் பார். நிச்சயமாக எல்லாமே உன்னை தேடி வரும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒன்று கூடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடக்கவிருக்கின்ற நாட்களை நல்லபடியாக எதிர்கொள்ள என் குழந்தை நீ தயாராக இரு. மாற்றங்களை இந்த வராகி நான் கொடுக்கின்றேன். என் அன்பு தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.